ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். ஒரு சிறிய பாடலை ஒன்றை பாடி உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறேன். தகப்பனே என் தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே என் தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே. எதிரிகள் அவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனை மீந்து விட்டன. எதிரிகள் அவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனை மீந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்குகிறீர், எம்மை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தடுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தடுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே. ஒன்றுக்கும் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே.
எங்களோட தகப்பன் எங்கள் தகலைகளை நிமிரச் செய்கிறவர், எங்களை கீடகமாயிருந்து பாதுகாக்கிறவர், எங்களை ரட்சித்த தேவன், எங்களை மீட்டு கொண்ட தேவன், அனாதி தேவன், எங்கள் அடைக்கலமானவர், அவர் எங்களுக்கு நம்பிக்கையின் துருகவுமானவர், அவர் எங்களுக்கு கோட்டையாயிருக்கிறவர், எங்களை தேடி வந்தவர், எங்களை ஆண்டவரே நேசிக்கிறவர், எங்கள் பாவங்கள் சாபங்களை எல்லாம் போக்கினவர். அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது அவர் எங்களுக்கு சகலமும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை நாங்கள் இன்றைக்கு எப்படியாய் நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி, ஒருவன் மறுபடி பிறந்தால் அவன் தேவனை கண்டுகொள்ளுவான், ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் அவன் தேவர் இன்னார் என்று அறிந்து கொள்ள மாட்டான். அதனால் நாங்கள் மறுபடி பிறக்க வேண்டும் என்று, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அநியாயங்கள் அக்கிரம சிந்தைகளில் இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் யாருக்காக பாடுபட்டார், யாருக்காக இரத்தம் சிந்தினார், யாருக்காக அவர் மரித்து உயிர்த்தார், மீண்டும் வர இருக்கிறது யாருக்காக என்று இன்றைக்கும் உங்களுடைய தேவைகளை, இன்றைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும், என்னதான் காணாமல் போனாலும், என்னதான் துக்கங்கள் வேதனைகள் இருந்தாலும், நீங்கள் தேவனை தேடும்போது அவர் எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். நீங்கள் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு நடக்கையிலேயே, என்னது நடக்கையிலேயே, எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை, எங்களுக்கு ஏன் இப்படியான பாரங்கள் என்று நீங்கள் சோதிக்கப்பட்டாலும் அவர் உங்களை பொன்னாய் விளங்க செய்வார். ஏனென்றால் தேவன் கொஞ்சம் தாமதித்தாலும் அவர் சரிவரை எல்லாத்தையும் நேர்த்தியாய் கிரமமாய் செய்கிற தேவன். இன்றைக்கு நாங்கள் ஒருவர் மறுபடி பிறக்காமல், பாவத்திலிருந்து விடுதலை அடையாமல் எங்களுக்கு விடுதலை கிடையாது. தேவனிடத்திலே இருந்தால் அந்த விடுதலை வரும். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது என்னென்று கேட்டால், இன்றைக்கு தேவன் நம்மை எப்படி எதற்கு அழைத்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஒருவன் மறுபடி பிறக்க வேண்டும், மறுபடி பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாதென்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்க போகிறோம் என்னென்று கேட்டால், நாங்கள் முதலாவது பார்ப்போம் மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போம். யோவான்ஸ்தானன் வந்து மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அவன் நாங்கள் மனம் திரும்ப வேணும், எங்களுடைய மனம் தேவ பக்கமாய் திரும்ப வேணும். தேவ பக்கமாய் திரும்பினாத்தான் நாங்கள் மறுபடி பிறக்க முடியும். தேவ பக்கமாய் திரும்பாத ஒருவன் மறுபடி பிறக்க முடியாது. அப்போ மறுபடி பிறப்பென்று சொல்லி சொன்னால் சில பேர் நினைப்பாங்க என்னென்று கேட்டால், நாங்கள் எங்கே பாவம் செய்கிறோம், நாங்கள் நல்ல பரிசுத்தமாக தானே இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை நல்லா ஓண்டு ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. இல்லை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கைகளை நாங்கள் வாழ்ந்து கொண்டு நாங்கள் பாவம் செய்யலை என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பாவம், சின்னனென்றாலும் பாவம்தான், பெருசென்றாலும் பாவம்தான். பேச்சிலேயோ செயல்லையோ சிந்தனையிலேயோ நடத்தையிலையோ அல்ல எங்களுடைய நினைவுகளிலேயோ அல்ல எங்களுடைய காரியங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும், இப்போ பாருங்கள், விபச்சாரம் பாவம், பொய் பாவம், களவு பாவம், மற்ற பிறருடைய உடைமைகளை அபகரிக்கிறது பாவம், களவெடுக்கிறது பாவம், இச்சிக்கிறது பாவம். எல்லாம் பாவம் என்றால் அடிக்கி சொல்லலாம், எல்லா பாவங்களையும் சொல்லலாம். நாங்கள் சொல்ல இயலாது, அடுத்தவன் பொருளுக்கு நாங்கள் ஆசைப்பட இல்லை என்று சொல்ல இயலாது. அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் எத்தனையோ பேர் ஒரு காலத்தில் கதைச்சிருப்போம். ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் கதைக்கக்கூடாததில் கதைக்கக்கூடாது. நல்லா இருந்தாலும் எங்களுக்கு அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டியதாங்களே, நாங்கள் ஆசீர்வதிக்கிறதையோ சபிக்கக்கூடாதங்களே. அவங்க நாங்கள் பார்க்குறோம், ஒருவன் மறுபடி பிறக்க வேண்டுமென்றால் யோவான்ஸ்தானம் கொடுத்த ஞானஸ்தானம் அது மனம் திரும்புதல், தேவ பக்கமாய் திருப்புதல். அவங்க ஜனங்கள் மனம் திரும்பி யோவான்ஸ்தானன் இடத்துல ஞானஸ்தானம் பெற்றார்கள். பெறும்போது யோவான்ஸ்தானன் சொல்கிறான் என்னென்று கேட்டால், என்னை விட வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை அழிப்பதற்கும் நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஏனென்றால் அவருடைய பாதரட்சி என்றால் அவர் பரிசுத்தமானவர். அவரை நாங்கள் தரிசிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமா, முதலாவது நாங்கள் மனம் திரும்ப வேணும். முதலாவது நாங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் போய் நாங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறோம். ஆனால் அவரிடத்தில் என்னத்தை எடுக்க போகிறோமாம், நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். யோவான் ஸ்தானனுடைய மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். 3ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோமா. மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சை சுமைகளை அறுக்கிறதற்கு
சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போ எதனால நாங்கள் ஞானஸ்தானம் பெற வேணுமா? இப்போ யோவான் ஸ்தானம் கொடுத்த ஞானஸ்தானம் அது தேவன் பக்கமாய் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். ஆனால் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் எங்களுக்கு தேவன் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார். அப்போ அந்த ஞானஸ்தானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எப்படி என்று பெற்றுக்கொள்ள என்று சொன்னால் நாங்கள் பாவத்துக்கு மரித்து கிருபைக்கென்று பிழைத்திருக்க வேணும். அப்போ பாவத்துக்கு நாங்கள் மரிக்க வேண்டும். ஏன்னா எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மரிக்க வேண்டும். மரித்து கிருபைக்கென்று பிழைத்திருக்கணும். அந்த ஞானஸ்தானம் தான் நாங்கள் எடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஞானஸ்தானம்? பாவத்துக்கென்று மரிக்கிற ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 30 வயதில் ஞானஸ்தானம் எடுத்தார் இல்லையா? 30 வயசில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இறங்கினார் என்று பார்க்குறோம். அதே மாதிரி தான் அவர் எடுத்த ஞானஸ்தானம் என்ன ஞானஸ்தானமா? ஜனங்களுடைய பாவங்களுக்காக எடுத்த ஞானஸ்தானம். பாவங்களைத்தான் அவர் பாவத்துக்காகத்தான் மரிக்க போகிறாரு. பாவத்துக்காக மரித்து கிருபைக்கென்று பிழைக்க போகிறாரு. பரிசுத்த ஆவியானவரால் அவர் உயிர்த்தெழ போகிறாரு. அப்போ இங்கே நாங்களும் அப்படித்தான் பாவத்துக்கென்று மரித்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உயிர் மீட்சியை கொடுக்குறார். அப்போ நாங்கள் அப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை நாங்கள் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் சொல்லலாத நாங்கள் இப்படி ஞானஸ்தானம் எடுத்தோமே அப்படி ஞானஸ்தானம் அது நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். இன்றைக்கு பாருங்கள், உலகம் முழுவதிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆனால் மரணத்தை ருசி பார்த்தார், உயிர்த்தெழுந்தார், எல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. மரணத்தை நினைவு கூறுகிறீங்கள், 40 நாள் உபவாசம் இருக்கிறீங்கள், உயிர்த்தெழுதல் ஞாயிறை செய்கிறீங்கள். அதெல்லாம் செய்து கொண்டும் பாவம் செய்கிறோம் பாருங்கள். உயிர்த்தெழுதல் எல்லாம் என்ன, ஆண்டவர் என்ன உங்களை பாவத்தில் திரும்ப திரும்ப விழுகிறதுக்காக உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக பிழைத்தார், திருப்பி திருப்பி பாவம் செய்கிறதுக்கா? இல்லையே. குடி பாவம்ன்றது இருக்குது. குடிக்கிறது பாவம். பாவமான காரியங்கள், விபச்சாரம் பாவம். குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? குடிக்கிறவன் குடியை கெடுக்கும், உன்னுடைய குடும்பத்தை கெடுக்குது, உன்னுடைய பிள்ளைகளை கெடுக்குது. அப்போ இந்த பாவ வழக்கங்களில் இருந்து நாங்கள் விடுதலையாகப்பட வேணும். அப்போ விடுதலை ஆகிறோம் என்று சொல்லுகிறோம். நாங்கள் விடுதலை அடைந்திருக்கிறோம், நாங்கள் ஆண்டவற்ற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், மற்ற ஆண்டவற்ற பாடுகளை தியானிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அந்த 40 நாளும் நாங்கள் குடிக்காமல் இருக்கிறோம். அது பாவம் என்று சொல்லித்தானே நீங்கள், ஆண்டவர் பரிசுத்தமானவர், அது பாவம் என்று சொல்லித்தானே அதை விட்டுட்டு 40 நாள் இருக்கிறீங்க. அதை ஏன் பேருந்து தொடுறீங்க? தொடக்கூடாது, எல்லாம் தொடக்கூடாது. தொடக்கூடாதுன்ற ஆண்டவர் சொன்னதை தொடக்கூடாது, செய்யக்கூடாதுன்றதை செய்யக்கூடாது. இது நிமித்தம் கணவன் மனைவியும் ஒரே செய்வாயிருப்பார்கள், அவர்களுக்கு தேவன் நினைத்ததை மனுஷன் பிரியாதிருக்க கடவானன்று இன்றைக்கு இவ்வளவோ காரியங்களை நாங்கள் படிக்கிறோம். ஆனாலும் விபச்சாரம் பாவம். பாவத்தை நாங்கள் பச்சை தண்ணி போல குடித்து கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். நீங்கள் ஞானஸ்தானம் எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்க? மனம் திரும்பின ஞானஸ்தானம், தேவன் பக்கமாய திருப்புற ஞானஸ்தானம். ஆனால் தேவனுடைய ஞானஸ்தானத்தை நீங்கள் எடுக்கணும். பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் நீங்கள் சோதிக்கப்பட வேண்டும். அக்னியினாலே நீங்கள் சோதிக்கப்படுகிற ஞானஸ்தானம். அக்னிமயமான நாவுகள் இறங்கி பலத்த காற்றாய் அடிக்கிறது போல உயிரோட ஒருமனப்பட்ட ஜெபத்திலே அப்படியானதான் 12 அப்போஸ்தலர் மத்தியிலும் ஆண்டவர் இறங்கினார். அப்போ உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நாளுக்கு நாளாக உங்களை பரிசுத்தப்படுத்துவார். குடிக்காத, இதை செய்யாத, அதை செய்யாத, களவெடுக்காத, பொய் சொல்லாத, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஞானஸ்தானம், ஆண்டவற்றை ஞானஸ்தானம் எடுக்கும்போது, யோவான் ஸ்தானம் என்ற ஞானஸ்தானத்தை நீங்கள் பல பேர் கூறுறீங்க. யோவான் ஸ்தானம் கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். இங்கே பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துறதுக்குத்தான் அவர் வந்தவர். கர்த்தருக்கு வழியை, ஜனங்கள் மத்தியில் இருக்கிற அந்த கரடு முரடான வழிகள், பாவ வழிகளை எல்லாத்தையும் அவர் செம்மப்படுத்துறதுக்கு தான் யோவான் ஸ்தானம் வந்தார். பார்க்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், என கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செம்மைப்படுத்துங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாயிட்டு ஏசாயா தீர்க்கதரிசியினராலே சொல்லப்பட்டவன் இவன். ஆரே இந்த யோவான்.
இவன் தான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன். யோவானுக்குள்ளே இருக்கிற என்ன ஆவி இருக்குதுன்றத எலியாவுக்குள்ளே இருந்த ஆவியான எலியாவின் ஆவி யோவானுக்குள்ளே இருக்கு. அப்போ அவன் எலியாவும் என்ன ஜனங்களை நடத்த வந்தவன் தான். அவனும் ஜனங்களை நடத்தி கொண்டு தான் வந்தான். அப்போ அதாவது எலியாவின் தேவன் என்று நாங்கள் சொல்லப்படுது. இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், இங்கே நாங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வற்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது. அப்பொழுது எருசலேமின் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திலே போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, அப்போ பாவங்களை அறிக்கையிட வேணும். பாவத்தை அறிக்கையிடாமல் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரிசுத்த ஆவியானவர் என்னட்ட இருக்கிறார் என்று. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களுக்குள்ளேயும் பாவங்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் போய்விடுவார். ஏனென்று கேட்டால் சவுல் அடியான நாங்கள் பார்க்கிறோம். சவுளை அபிஷேகம் பண்ணினார் ஆண்டவர். ஆனால் சவுளுக்கு இந்த ஆவி வெளியில் போயிட்டுது. கெட்ட ஆவி சவுளுக்குள்ளே வந்துட்டு. ஏன்? அவன் தேவனுக்கு அவர் தேவனாலே கீழ்ப்படியாதவனாக இருந்தான். தேவன் சொல்கிறத கேட்க இல்லை, தேவன் சொன்ன காரியங்களை செய்ய இல்லை. அதே மாதிரி ஜனங்களால் தான் அவன் ராஜாவாக நியமிக்கப்பட்டான், தேவனால் நியமிக்கப்படவில்லை. ஆனாலும் தேவன் அவனை ராஜாவாக நியமித்ததுக்கு பிறகு அவன் என்ன செய்தான் என்று கேட்டால், தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்தபடியினாலே அவன் ராஜ்யபாரத்தை இழந்தான் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் நாங்களும் பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறோம், அக்கினி அபிஷேகத்தை பெறுகிறோம். ஆனாலும் காலப்போக்கில் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், விசுவாசத்தை விட்டு விலகி விடுகிறோம். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போதே ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அப்போ ஞானஸ்தானம் எடுத்த எங்களுக்குள்ளே நாங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்துறதுக்கு அல்ல ஞானஸ்தானம் எடுத்தது, திரும்ப திரும்ப பாவம் செய்கிறதுக்கு அல்ல ஞானஸ்தானம் எடுத்தது. அது யாராக இருந்தாலும், எந்த இதாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று பயந்து நடக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், 40 நாள் உபவாசம் இருக்கிறோம். எல்லாரும் இருக்கிறோம். எல்லா சபைகளில் இருக்கிறோமா, கத்தோலிக்க சபைகள் எல்லா சபைகளிலும் இருக்கும். அந்த 40 நாளும் உபவாசம் இருந்தால் அந்த 40 நாளுக்கு பிறகு சபைகளில் குடிவரி அப்படி என்று இல்லை, குடிக்கிறது கொடுக்குறதுண்டு இல்லை. 40 நாளுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம்னா திருப்பி தொடக்கூடாது தொடுகிறோம். அப்போ இந்த 40 நாள் உபவாசம் வீணாகி போகிறது இல்லையா? ஏன் 40 நாளும் நீங்கள் 40 நாளும் கட்டுப்பாடாக இருக்கிற உங்களுக்கு, நீங்கள் வருஷக்கணக்காக கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு உங்களால் முடியலையா? கட்டுப்பாடாண்ட ஒன்று இருக்க வேணும். கட்டுப்பாட்டு அந்த எங்களோட மனம்தான் காரணம். எங்களோட மனம் என்ன செய்யுது சொல்லுங்க? ஆமாம்மா, இத்தனை நாளுக்கு நான் குடிக்காமல் இருக்கலாம், இத்தனை நாளுக்கு பாவம் செய்யாமல் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. பாவத்தின் சம்பளம் என்னவா? பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்குங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ கிருபையின் வரமோ நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனுக்கு நாங்கள் போக வேணுமென்றால், பரலோகத்துக்கு போகணுமென்றால் அந்த கிருபையின் வரத்தினாலே நாங்கள் நடத்தப்பட வேண்டும். கிருபையின் வரம் இல்லாமல் நாங்கள் நடத்தப்பட முடியாது. நான் ஒரு கண்ணால் பார்த்தாலே பாவம் செய்தாச்சு, ஒரு பெண்ணை கண்ணால் பார்த்தாலே இச்சிச்சாலே பாவம் செய்தாச்சு, பெச்சாரம் செய்தாச்சு என்று சொல்லப்படுது. நீ ஒருக்கா பார்த்தா பாவம் இல்லை, அது 2 தரம் 3 தரம் பார்த்தால் பாவம் என்று சொல்லியிருக்கிறது இல்லையா? அப்படித்தான் பாவம் என்றால் என்னென்று கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் மறுபடி பிறக்க வேண்டும். இந்த பாவத்தை விட்டு யோவான் ஸ்தானம் கொடுத்தது ஒரு மனம் திரும்புதல். கத்தருக்குள்ளே மனம் திரும்பி கொண்டு போகணும். நீங்கள் மனம் திரும்பினா தான் கத்தருக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு காரியத்தை செய்ய வேணுமா இருந்தால், இப்போ ஒரு கிணற்றை எடுத்து பார்ப்போம். அந்த கிணத்துக்குள்ளே அழுக்கு கிடக்குது, அதாவது பாசி படிஞ்சு போய் கிடக்குது, எல்லாம் கல்லும் முள்ளுமாக இருக்குது. அப்போ அதுகளை எடுத்தால் தான் நான் சுத்த தண்ணியாக மாறலாம். கிணத்துக்குள்ள சுத்த தண்ணி வர வேணுமெண்டா என்ன செய்யணும்? அந்த அழுக்குகள் எல்லாம் எடுக்கணும், அந்த பாசிகள் எல்லாம் எடுக்க வேணும். எடுத்துத்தான் அந்த கிணத்தை சுத்தம் பண்ணினா தான் அது சுத்த தண்ணி. அதே மாதிரி தான் எங்களுக்குள்ள அழுக்கள் எல்லாம் எடுத்து எல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிற தீய காரியங்கள், அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறது, அடுத்தவனோட சண்டை பிடிக்கிறது, அடுத்தவனோட இது பண்ணுறது, களவெடுக்கிறது, பொய் சொல்கிறது, அது எல்லாருக்குள்ளேயும் தான் அது இருக்குது. அப்போ இதுகளெல்லாம் பாவம். அப்போ இந்த பாவ அழுக்குகளை எல்லாம் நாங்கள் கழுவும் போது பரிசுத்த ஆவியானவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்துட்டாரண்டா, பிறகு நாங்கள் எண்ணுகிற எண்ணங்களை எல்லாம் அவர் பரிசுத்த ஆவியானவர் இது பிழை, இது சரி எல்லாம் அவர் சரிப்படுத்துவார். நாங்கள் ஆவியானவரோட இசைந்திருக்கும் போது தான் அவர் எங்களுக்குள்ள சில காரியங்களை கொண்டு நல்லதுகளை போடுவார். ஏனென்று கேட்டால் கெட்டதுகள் அவர் போடுகிறதல்ல, கெட்டது போடுறதெல்லாம் பிசாசு. பிசாசுக்கு பிசாசுக்கு நாங்கள் தலைவர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்று கேட்டால் நாங்கள் ஆண்டவற்ற பிள்ளைகள்,
அவருக்கு சொத்தானவர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் நாங்கள். அப்போ எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? பரிசுத்தம் இருக்கணும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பெற வேண்டும். என்ன ஞானஸ்தானமாக? பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். பாவ கரைகள் முற்றும் கழுவணும். இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் சொல்கிறோம் என்னென்று கேட்டால், எல்லா கிறிஸ்தவர்களும் தப்பு செய்கிறாங்கன்னு சொல்ல வரையிலாது. என்னடா கத்தோலிக்கத்துக்குள்ள நாங்கள் பார்க்குறோம், குடிக்காதவனும் இருக்கிறான், பாவம் செய்யாதவனும் இருக்கிறான், பரிசுத்தமானவனும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னும் தேவனை இன்னும் அறியணும். அதே மாதிரி பாவம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. பாவம் செய்யாதவங்க ஒருத்தரும் இல்லை, பாவம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. தப்பு அரசாங்கத்துக்கு துரோகம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறவங்க இருக்கிறாங்க, லஞ்சம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, அநியாயத்துக்கு தலை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, வீடு வழியை போய் கொள்ளையடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அது எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் களவெடுக்கிறது பாவம், கொலை செய்கிறது பாவம், பச்சாரம் செய்கிறது பாவம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் ஸ்ரீலங்காவிலேயோ இந்தியாவிலேயோ பார்த்தா கொலை 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 கொள்ளை கொள்ளை கொள்ளை. அப்போ இதில் இருந்தெல்லாம் நாங்கள் விடுதலை அடைய வேணுமென்றால் பாவத்தில் இருந்து மனம் திரும்புவோம். ஆண்டவரை களவெடுக்கிறது பாவம்ண்டு ஒருத்தனுக்கு தெரியாதா என்ன? தெரியும். பொய் சொல்கிறது பாவம்ண்டு தெரியாதா என்ன? தெரியும். அது சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்டா விடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் விட்டால் தான் நீங்கள் பரலோராட்சியத்துக்குள்ளே போக முடியும். பாவத்தோடு நாங்கள் பரலோராட்சியத்துக்கு போக முடியாது. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், யோவான் அதிகாரத்தை பார்ப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாகும், ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே. அவர் தேவன் இல்லையா? அவர் மெய்யாகவே அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? வசனத்தில் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் சொல்லியும் செய்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? வசனித்தவர் நிறைவேற்றுவார் இல்லையா? யுத்தம் பெறும் வராதுன்னு சொல்ல இல்லையே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தானே, யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீங்கள். பூமி அரிசி, வெள்ளப்பெருக்கு, இதெல்லாம் பைபிளில் இருக்குது. வராதுண்டு இல்லை. ஆனால் 3வது யுத்தம் தேவனால் நியமிக்கப்படாமல் வராது. அவர் கட்டளையிட்டால் தான் அது வரும். அப்பொழுது தேவனுடைய வருகையும் வரும். அப்போ நாங்கள் மறுரூபமாக்கப்பட வேணும். தேவன் வரும்போது மணவாட்டி சபை ஆயத்தமாக இருக்க வேணும். அதே மாதிரி ரட்சிக்கப்படாதவங்களும் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் சேர வேணும். இதுதான் ஆண்டவருடைய ஆசை. நீங்கள் பாவத்துக்கண்டு ஆண்டவர் இந்த பூமிக்கு வரையிலேயே பாவத்திலேருந்து விடுதலை. அதனால நாங்கள் பார்க்குறோம், என்னோட மத்தையில் பார்க்குறோம், சீசர்கள் கேட்குறார்கள், நீங்கள் பாவியோடு இருந்து போஜனம் பண்ணுறீர்களே என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், நோயாளிகளுக்குத்தான் வைத்தியம் தேவை, சுகமானவனுக்கு அல்ல. பாவத்தில் கிடக்கிறவனைத்தான் நான் மீட்க வந்தனான். சுகமாயிருக்கிறவனுக்கு, சுகபோகமாய் வாழ்கிறவனுக்கு நான் வர இல்லை. அப்போ பாவிகளைத்தான் மனம் திருப்ப வந்தனான் என்று சொன்னார். அப்போ அதே நாங்கள் என்ன செய்யணும்டா, இன்றைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்களே, என்னென்று கேட்டால், நோயில் இருந்தவங்கள், பாவத்தில் இருந்தவங்கள் விடுதலை அடையாமல் இன்றைக்கு அநேக நோய்களை குணப்படுத்துகிறார் ஆண்டவர். உங்களுடைய ஜெபம் நோய்களை குணப்படுத்துது. உங்களுடைய விசுவாசம் நோய்களை குணப்படுத்துது. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா, நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்க வேணும், பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேணும் என்றால் ஞானஸ்தானம் பெற வேண்டும், மறுபடி பிறக்க வேணும். பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அது யோவான் கொடுத்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தான். இங்கே இருக்கிறோம் என்னென்று கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னென்று கேட்டால், நான் போகிறது நல்லது, நான் போனால் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை என்ன செய்வாராம், சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். இன்றைக்கு பைபிள் இல்லாதவன் ஒருவனும் இல்லை, எல்லாரிடத்துலையும் இருக்கிறது. மதகுருமார், பாப்பரசன்மார், பிஷப்மார், ஐயர்மார், சிஸ்டர்மார், சுவாய்மார், போப்மார், எங்குமே பைபிள் இருக்கிறது. ஆனால் பைபிளை நாங்கள் சரிவர படித்து அதன்படி நடக்கிறவர்களுக்குத்தான் தேவனாக இருக்கிறார். அதன்படி நடக்க வேணும்.
அதற்கு நிக்கதோலு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையிலே எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்திலே 2ஆம் தரம் பிரவேசிப்பது பிறக்கக்கூடுமோ என்றான். அப்போ பாருங்க, அறிவில்லாத கேள்வி. சில பேர் இப்போ அறிவில்லாத கேள்விகளை கேட்பாங்க பாருங்கள். ஆண்டவரை அறிஞ்சு நாங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள்லாம், நாங்களும் இயேசுனுடைய, நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு அவருடைய முத்திரையை நீங்கள் தரிக்கப்பட்டிருக்கணும். பரிசுத்தாவியானவருடைய முத்திரை தரிக்கப்பட்டிருக்கணும். நாங்களும் இயேசு கிறிஸ்துவன் இங்கே பாருங்க, நிற்க தெல்வார். அவன் என்ன கேட்குறான்னு கேட்டால், முதிர் வயதாக இருக்கையிலே எப்படி ஒருவன் பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்திலே 2ஆம் தரம் பிரவேசிப்பது பிறக்கக்கூடுமோ என்றான். அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார் என்று இயேசு பிரதியுத்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சத்துக்கு உரியது, ஆவியினாலே பிறப்பது ஆவிக்குரியது. அப்போ நீங்கள் மாம்சத்தினாலே பிறந்தவர்கள், மாமிச சிந்தையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதை மாமிச சிந்தையிலையா இன்றைக்கு எனக்கு என் ஃப்ரெண்டுமாரோட போய் இருந்து குடிப்போம், வெறிப்போம், பேசித்தனம் பண்ணுவோம், பொய் சொல்லுவோம், களவெடுப்போம், எங்கே ஆற்ற வீட்டை போய் திருடலாம், ஆற்ற வீட்டை கொள்ளை அடிக்கலாம். இன்றைக்கு நடக்குது பாருங்கள், உலகம் எங்கிலும் கொள்ளை அடிப்பு நடக்குது. ஆனால் இதெல்லாம் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்ப்படியாகாது, சேராது. ஏண்டா தீட்டுப்பட்டவரும் பாவியலும் பரதேசிலும் பரலோராட்சியத்துக்கு நுழைய முடியாது. தீட்டுப்பட்டவர் ஒரு நாளும் பரலோராட்சியம், மீட்கப்பட்டவர்கள்லாம் பரலோராட்சியத்துக்கு நுழைய முடியும். நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆயிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருவதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் எங்கே இருந்து வாரார், எங்கே திரும்பி போகிறாருன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, பாடும்போது, மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் இருந்து நீங்கள் கேட்கும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். அவர் எங்கே போகிறார், எங்கே வராருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் பூமி மீதெங்கும் நோக்கமாக இருக்கிறது. மனுப்புத்திரன் மேலே நோக்கமாக இருக்கிறது, நல்லோர் தீயோர் மேலே நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் எங்கே நின்றாலும், டிஸ்கோக்குள்ளே நின்றா என்ன, இல்லை நீங்கள் எங்கள் கியோசுக்குள்ளே நின்றா என்ன, எங்கே நின்றாலும், நீங்கள் எங்கே தான் நீங்கள் போனாலும் ஆண்டவற்ற கண்கள் நோக்கமாக இருக்கிறது. தயவு செய்து ஆண்டவரை அறியாதவர்களுக்கு தான் சொல்கிறேன், ஆண்டவரை அறிந்து உங்களுடைய மாம்சத்துக்காக பின்வாங்கி போய் மாம்ச கிரியலை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன். நான் ஆண்டவரை அறிந்து 35 வருஷங்கள் ஆகிறது. என்னுடைய சாட்சியர் அது பெருசாக, அது சொல்லப்போனால் இது உங்களுக்கு இதுக்குள்ள சொல்லி முடியாது. அவ்வளவுக்கு ஆண்டவர் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார் என்று சொன்னது போல அவர் நன்மை செய்தவராய் எங்களுக்குள்ளே இருந்து காரியங்களை நடப்பித்தார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும், எவ்வளவு துக்கம் வந்தாலும், எவ்வளவு வருத்தம் வந்தாலும், படுக்கையில் கிடந்தாலும் என் ஆண்டவரை நாங்கள் தேடுகிறோம். ஏனென்று கேட்டால் அவர்தான் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். ஏனென்றுகளால் மரித்தாலும் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம். பாவத்தோடு இருக்கிறவர்கள் மரித்து இருக்கிறது என்று சொல்ல முடியாது. பாவத்தை பச்சை தண்ணி போல குடி என்று குடிச்சிட்டு அதிலிருந்து விடுதலையாகும். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் செய்கிற பாவம் உங்கள் பிள்ளைகளை வந்து சூழும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை வந்து சூழும். நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை உங்களோட பிள்ளைகளும் செய்யும். ஏன்னா நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுப்பீங்கள். அப்போ நீங்கள் ஒரு நல்வழியை பிள்ளைகளுக்கு காண்பித்தால் பிள்ளைகளும் நல்வழியில் போவாங்க. பிள்ளையாண்டானே சிறு வயதிலேயே வளர்க்க வேண்டிய வழியிலே வளர்த்தால் அது முதிர் வயதிலும் கனி தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் சில பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டிய வழியிலே நாங்கள் அறியாத காலத்தில் அறிந்ததுக்கு பிறகு ஏன் ஐயா நாங்கள் இப்படி எங்களுக்கு அந்த நேரமே என் ஆண்டவர் எங்களோட பேசியிருந்தால் எங்கள் பிள்ளைகளை இப்படி வளர்த்துருப்போமே என்று யோசிப்போம் இல்லையா? அநேக தாய்மார் அப்படித்தான் யோசிக்கிறது. ஐயோ நாங்கள் கடவுளை அறிந்தது போல எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அறிய வைக்காமல் வளர்த்து விட்டுட்டோமே என்று. அப்போ இப்படியாய் நாங்கள் என்ன செய்வோம்டா, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய நீதியிலே நடக்கிறதுக்கு நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மறுபடி பிறக்கணும். பாவம் இல்லை என்று சொல்லுவோம், ஆனால் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கும். எங்களிடத்தில் என்ன பாவத்தை கண்டீங்கள் என்று சொல்லுவீங்களா? நோ,
நீங்கள் பேசுகிற பேச்சுகளும் பாவம்தான். அதை விட நீங்கள் கையால் அடிக்கிறதும், பிள்ளைகளை கையால் அடிக்கிறதும் பாவம்தான். அதனால தான் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்குது என்னென்று கேட்டால், புறம்பை கையாளுங்கள் என்று. நீங்கள் வேதத்தை படித்தீங்கள்னு சொன்னால், வேதத்தை நீங்கள் வருஷத்துக்கு நீங்கள் 4 தரம் இல்லை, 3 தரம் இல்லை, எத்தனை தரமும் ஒவ்வொரு வருஷமும் படித்து கொண்டு வந்தால், ஜனவரியில் இருந்து அடுத்த ஜனவரிக்கான நீங்கள் படித்து கொண்டு வந்தால், அடுத்த ஜனவரியில் துவங்கி மற்ற ஜனவரியில் இப்படியே தொடர்ந்து படித்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த வேதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும். நான் எதில் மனம் திரும்பாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, எதில் ஆண்டவரே நான் உங்களை விட்டு தூர நிற்கிறேன் ஆண்டவரே, நான் செய்கிறது பிழையா சரியா, எல்லா காரியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தருக்குள்ளே வர வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. என்னோட கடைசி காலம் என்று பார்க்குறீங்க தானே. அந்த கடைசி காலத்தில் நீங்கள் ஆயத்தப்படாமல், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காமல், உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காமல், கர்த்தருடைய வழிகளை நீங்கள் அறியாமல் எவ்வளவு பேர் மரித்து போனாங்கன்ற இந்த வருஷத்தை காணாமல் எத்தனை பேர் மரித்திருப்பாங்கன்னு நீங்கள் யோசியுங்க. எவ்வளவு வருத்தத்தினால நோய்வாய்ப்பட்டு கேன்சர்கள், பிளட் கேன்சர், கட்டி கேன்சர், சுகர் வியாதி, கொலஸ்ட்ரால் வியாதி, கிட்னி வருத்தங்கள், அந்த வருத்தங்கள், இந்த வருத்தங்கள், எவ்வளவு பேர் மரித்தாங்க. அவங்க எல்லாம் ஆண்டவரை அறிஞ்சு கொண்டா போயிருக்கிறாங்க இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் என்னென்னா, மரித்தவர்களுக்காக அழாமல் உயிரோடு இருக்கிறவர்களுக்காக அழுது புலம்பி ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்று கேட்டால் மிஞ்சி இருக்கிறவர்களாவது தன்னுடைய அண்டைக்கு வர வேண்டும். அதனால் ஆண்டவர் சொன்னார் என்னென்னு கேட்டால், நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருப்பீங்கள், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்களும் குடிப்பீங்கள், நான் நான் போய் உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவேன், அங்கே வந்து நீங்கள் என்னோடு கூட இருப்பீங்கள்னு சொல்லியிருக்கிறாரே இல்லையோ. எங்களுக்கு ஒரு இடத்தை அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தின இடத்துக்கு நாங்கள் போகணும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அப்போ நாங்கள் இன்றைக்கு பாருங்கள், அவருடைய அப்பத்தை புசித்து இரத்தத்திலே பானம் பண்ணுகிற நாங்கள் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு என்ன செய்வோம்னு கேட்டால், இன்றைக்கு செய்கிற பாவத்துக்கு அறிக்கை செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போய் ஞாயிற்றுக்கிழமை போய் சேர்ச்சில் இருப்போம். நின்றுட்டு என்ன செய்வோம்னு கேட்டால், ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும் ஐயா, நான் நேற்று செய்தேன், முந்த நாள் செய்தேன், அதுக்கு முந்த நாள் செய்துட்டேன்ட்டு நீங்கள் அறிக்கை செய்து எடுத்துட்டீங்கன்னு வையுங்கோ, திருவிருந்து எடுக்கிறீங்க. அதுக்கு அப்புறமா அது முடிஞ்ச பிறகு அடுத்த தரம் போய் பாவம் செய்கிறீங்க. அப்போ பாவம் தானே, எல்லாம் பாவம் தான். அப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டால், ஆண்டவர் சொல்கிறேன்டா, என் அப்பத்தை புசித்து என் ரத்தத்திலே பானம் பண்ணுகிறவன் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும், தன்னைத்தானே நிதானித்தறிந்ததை எடுக்க வேண்டும். அது எங்கேண்டா, சபையிலே ஏண்டான, கத்தோலிக்கத்துக்குள்ளே ஏண்டான, எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்தெடுக்க வேண்டும். நிதானம் இல்லாமல் செய்யக்கூடாது. பாவத்தை செய்து போட்டு நாங்கள் களவெடுத்து போட்டு திருவிருந்தெடுப்போம், போய் சொல்லிட்டு திருவிருந்தெடுப்போம், அடுத்தவனோட சண்டை பிடிச்சிட்டு திருவிருந்தெடுப்போம், இல்லாத பொல்லாதவளை சொல்லி போட்டு கண்ணால் காணாத கண்டது மாதிரி சொல்லி போட்டு திருவிருந்தெடுப்போம். இதெல்லாம் தப்பில்லையா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு கர்த்தர் தாமே எங்களை நடத்த வேண்டும் இல்லையா? இங்கே நாங்கள் பார்ப்போம் என்னென்னு கேட்டால், 5-6 அதிகாரத்தையும் பார்ப்போம். ஜோவானில் 5 அதிகாரம், சாரி 9 பார்ப்போம். அதற்கு நீக்கதோடு இவைகள் எப்படியாகும் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாதிருக்கிறாயா? அப்போ பாருங்க, இஸ்ரவேலுக்கு அவர் ஒரு நல்ல போதகர் என்று சொல்லி சொன்னால், பைபிளை வேத பாரகர்கள் மாதிரி, அதாவது பைபிளை கரைச்சி குடித்தவர்கள் பாருங்கள். அப்போ நீ போதகராக இருந்து கொண்டும், இஸ்ரவேலுக்கு நீ ஒரு போதகராக இருந்து கொண்டும் இது தெரியாமல் இருக்கிறியா? தெரியாது. ஏன்னு கேட்டால், சில பேர்த்த மனக்கண்கள் திறக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே இருந்தால் அந்த மனக்கண்கள் திறக்கப்படும். 12 அப்போஸ்தலருடைய மனக்கண்களையும் ஆண்டவர் திறந்தார் பாருங்கள். எப்போ திறந்தார்ன்னு நினைக்கிறீங்க? அவங்க எப்படி ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு வாங்க. அவங்க மனம் திரும்பினாங்க. ஆண்டவரிடத்தில் நிற்கும் போது மனம் திரும்பி ஆண்டவருக்கு பின்னாலேயே சென்றாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற இல்லை. அதனாலே அவங்களை அநேக காரியங்களை சொன்னாங்க. நீங்கள் மறிக்கக்கூடாது பேதுரு சொல்கிறான் அப்படியெல்லாம். ஆனால் அவர் போய் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அனுப்பிவிட்டார் பாருங்க. அந்த ஒரு மனமும் வேணும் மனசருக்கு. ஒரு மனம் இல்லாமலும் ஆவியானவர் வருமா? ஒற்று மனம் இருக்கிற இடத்துல தான் ஆவியானவர் வருவார்.
அதற்கு இயேசு 11ஆம் வசனத்தை பார்ப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டவைகளை குறித்தும் சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. எங்கள் சாட்சிகளை ஏற்றுக்கொள்கிறதில்லை. இன்றைக்கு நீங்கள் 4 பேர் என்னத்தை சொன்னாலும் அவைகளுக்குள்ள இருக்கிற அந்த பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்கின்ற அந்த காரியங்கள் அவர்களை விட்டு போகாது. நாங்களும் பரம்பரை கிறிஸ்தவர்கள் தான். நாங்களும் கிறிஸ்துவோடு இருந்த நானும் கிறிஸ்தவளாக இருந்து அப்போகளை எனக்கு இந்த பைபிளை பற்றிய படிப்பேன், சும்மா நோமலாக அதுகளை அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவோடு இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவ எங்களோடு இருக்க இல்லை. ஏன்னா நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம். இப்போ கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது கிறிஸ்தவர்களாக இருந்தோம். இப்போ கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவை உடையவர்களாய் நாங்கள் இருக்கணும். கிறிஸ்து எங்களுக்கு இந்த முன்மாதிரியை வைத்து காண்பிச்சுட்டு போயிருக்கிறார் இல்லையா? நாங்கள் யார் நாங்கள் பைபிள் படிக்கிறோமா இல்லையே? பைபிளை பற்றி அதிகாரத்தில் நாங்கள் கேட்டால் எங்கே பதில் சொல்ல போகிறீங்க? குடும்பங்களுக்கு தான் சொல்கிறோம். அது எந்த இதுகளாக இருந்தாலும் பைபிள் படியுங்க. பைபிளை படித்து நீங்கள் பைபிளுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்குது. கவலைகள் கண்ணீர்கள் மாறும். எத்தனை பேருடைய குடும்பங்களுக்குள்ள வேதனைகளோடு, கணவன் மனைவிமாருக்குள்ள பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், கருத்து வேறுபாடுகள். இன்றைக்கு எத்தனை கணவன்மார் மனைவிமாரை பேசுகிறீங்க? வரையக்கில் கொண்டு வந்தியா? சீதனம் கொண்டு வந்தியா? பாதனம் கொண்டு வந்தியா? அதே மாதிரி பேசுவா மனைவி பேசுவா பாருங்க. மனைவி ஒரு பக்கம் பேசுவா கணவன்மாரோட நீங்கள் வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது. ஏனென்றால் அவங்கள் ஆண்டவருடைய சாயலாய் பிறந்த ஆண்கள். ஏனென்று கேட்டால் முதலாய் ஆண்டவர் ஆதாமைத்தான் படைத்தார். அதற்கப்புறம் அவருடைய எலும்பில் இருந்த ஏவாளை படைத்தார். அப்போ நீங்கள் கணவனுக்கு எல்லா விதத்திலையும் நீங்கள் கீழ்ப்படிய வேணும் என்று வேதம் திட்ட தெளிவாக சொல்லுது. வாசிக்காத நீங்களெல்லாம் வாசிச்சுட்டு உங்கள் கணவன்மாருக்கு கீழ்ப்படியுங்க. அதே மாதிரி கணவன்மார் மனைவிமாரில் அன்பு காட்ட வேணும். அவர்களும் கடமை செய்ய வேண்டும். அம்மா சரியில்லை என்று சொல்லி கண்டு கொண்டே இருந்திப்பீங்களா இருந்தால் நீங்கள் தான் சரியில்லாமல் இருக்கிறீங்கன்றதான் அர்த்தம். 2வது, உங்களுடைய நடத்தைகளையும் உங்களுடைய வளர்ச்சிகளையும் உங்களுடைய காரியங்களையும் பார்த்து தான் உங்கள் பிள்ளைகள் வளரும். சில பிள்ளைகள் இந்த ஐரோப்பியா தேசத்தில் அது தாய் தகப்பன் நல்லதாக இருந்தாலும் ஏனுங்க நல்ல மரத்தில் ஒரு கெட்ட கனியும் இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டாக்கி நீரே போடப்படும். அதில் நாங்கள் ஆண்டவர் உதாரணத்துக்கு என்னத்துக்கு சொல்கிறாருன்னா, ஆத்துமாக்களுக்கு சொல்கிறார், சனங்களுக்கு குடும்பங்களுக்கு சொல்கிறார் இந்த காரியங்கள் கனிகளை குறித்து. ஏன்னு கேட்டால் ஒரு மரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொய்யாப்பழம் இருக்குது, ஆப்பிள் பழம் இருக்கும். ஆனால் அதில் எல்லாம் நல்லதண்டு சொல்லலாம், சூத்த பற்றினதும் கிடக்கும், அழையினதும் கிடக்கும். ஆனால் அதையெல்லாம் விரைக்க ஓடும். என்னென்னு கேட்டால் அதைக்கு அடையாளம் என்னென்னு கேட்டால், அந்த மரத்தில் இருக்கிறத நாங்கள் சரிவரை அதில் இருக்கிற நல்ல பழங்களை பிடுங்கி எடுத்துட்டு கெட்டதுகளை அதிலேயே நண்டு கேட்டால் அதில் கெட்ட அந்த பழுதற்ற கனிகளையும் நல்ல கனிகளையும் ஏன் அதில் காட்டுறாருன்னு கேட்டால், பழுதற்ற கனிகள் எங்கே போகணும்? வெளியில் போகணும். நல்ல கனிகள் எங்கே வரணும்? அது வாழ்க்கைக்கும் தேவை. வாழ்க்கையிலையும் நீங்கள் மரமாக இருக்கிறீங்க. உங்களோட மரத்தில் இருக்கிற சில காரியங்கள், உங்களோட இருதயத்தில் இருக்கிற சில காரியங்களை நீங்கள் பிடுங்கி வெளியில் எறியவும். அதுக்கப்புறம் நீங்கள் கனி கொடுக்கும்போது நல்ல கனிகளை கொடுப்பீங்க. உங்களோட பிள்ளைகளும் அந்த கனியில் தான் வளரும், நல்ல கனியில் வளரும். உங்களுக்கு இருக்கிற குணாதிசயங்கள் அந்த மரத்தில் இருக்கிற அதான் மரம் வளர வேணுமாயிருந்தால் தண்ணீர் வேணும், அதுக்கு ஏற்ற மாதிரியான காரியங்கள் செய்யப்பட வேணும். நிலங்கள் கொத்தப்பட வேணும், நிலங்கள் கொட்டப்பட்டு அதுக்கு ஏற்ற உரம் போட வேணும்.
உரங்கள் போட்டு மருந்தடிக்கணும், அந்த கெட்டகனி வராதபடிக்கு மருந்தடிக்கணும். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மருந்தடித்து கொண்டிருக்கணும் பாருங்கள். எங்களுடைய பழக்க வழக்கங்களெல்லாம் நாளுக்கு நாளாக மாறும்போது, எங்களுடைய கற்பத்தில் இருந்து கனி பிறக்கும் போது அது என்ன செய்யுதுன்னு கேட்டால் நல்ல கனியாக மாறுது பாருங்கள். அதுக்குத்தான் எங்களை ஆண்டவர் மரமாக படைத்திருக்கிறாரு. எங்களை மரமாகவும் கனியாகவும் பிள்ளைகளை மற்றவர்களை கனி கொடுக்கிறவர்களாக கொண்டு வந்து நாங்கள் எங்களை கனி தான் மற்றவர்களையும் கொண்டு வரும். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீங்க? அப்போ பூமிக்குரிய காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இதை செய்யாதேங்க, இதை செய்யாதேங்க, இதை செய்யாமல் விட்டுட்டு மறுபடி பிறக்க சொல்லி பரலோகத்துக்குரிய காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அப்போ பரலோகத்துக்குரிய காரியங்களினாலே நீங்கள் நடத்தப்பட வேணுமென்று ஆண்டவர் சொல்கிறார். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருந்து வருகிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லையே. அப்போ அவரால் தான் எல்லாம் நடக்க வேணும். எங்களுக்கு அவர் ஏறினார்ன்றதுக்கு இறங்கினார்ன்றதுக்கும் அர்த்தம் இருக்குத்தானே. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது பாருங்கள். சர்ப்பமானது மோசையினாலே வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட்டார். நாங்கள் அப்போ தேவனுக்கு பயப்படுகிற காரியங்களிலே தேவனுடைய சிந்தையிலே நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஞானஸ்தானம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும். மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானமும் உண்டு. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் பெறுகிற ஞானஸ்தானமும் உண்டு. அது நீங்கள் பாவத்தை விட்டு மனந்திரும்புகிற ஞானஸ்தானம். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் பெறுகிற ஞானஸ்தானம், பாவத்தை விட்டு மனந்திரும்புகிற ஞானஸ்தானம். இது மனந்திரும்புதல். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்படி நிற்கிறீங்கன்னு பாருங்கள். அப்படியே எங்களுடைய மனசு என்ன செய்யும்? நான் யோவான் சொல்கிறார், மனம் திரும்புங்கள்னு சொல்கிறான். மனம் திரும்புங்கள்ண்டா என்னத்திலேருந்து மனம் திரும்ப சொல்கிறான்? பாவத்திலேருந்து மனம் திரும்புங்கள். ஏனென்று கேட்டால் வாரார் ஆண்டவர். பாவத்திலேருந்து நீங்கள் மனம் திரும்பிட்டு அங்கே போய் ஞானஸ்தானத்தை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் பாவத்துக்கு மறிக்க போகிறாரே. அதே ஆவியானவர் தானே திருப்ப மரித்தும் உயிர்த்த பிறகு பரத்துக்கு கொண்டு போகிறாரு. அதனால தான் அவரோட ஆவியானவர் இருந்தபடியாத்தான் அவர் உங்களுக்கு சீசர்களுக்கு சொல்லிட்டு போகிறாரு, நான் போகிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவரோட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் திரும்பி வர வேணும். இப்போ அவர் இருக்கும்போதே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை ஊற்ற முடியாது. ஏன்னா அவரோட இருக்கிறார் பாருங்க. அவர் மூவரும் ஒருவராக இருக்கிறவர் அல்லவா? ஒருவர் தானே அவர். அப்போ அவருக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தண்ட முடியாது. வல்லமையைத்தான் வல்லமை பாய்ந்தது பாருங்க. சுகம் அளிக்கிற வல்லமை. சுகம் கொடுக்குறாரு பாருங்க. குருடர்களுக்கு பார்வை கொடுக்குறாரு, முடவனை நடக்க செய்கிறாரு, ஊமைகளை பேச செய்கிறாரு. அவருக்குள்ளே இருக்கிற வல்லமை, தேவ வல்லமை இருக்கிறது. ஆவியானவர் இருந்து செய்கிறார், செயல்படுத்துகிறார். அப்போ அவர் செயல்படுத்துகிற காரியங்களில் நீங்கள் ஒன்றும் செயல்படுத்த முடியாமல் போய்விடும். என்னென்னு கேட்டால் அவர் செய்கிறது தான், பூமியிலேருந்து அவர் செய்கிறது தான் செய்ய. ஆனால் அவர் போனதுக்கு பிறகு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும்போது தான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நிறையப்பட்டதுக்கு பிறகு அவர் சொல்கிறார் என்னென்னு கேட்டால், உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சகல ஜாதிகளையும் சீசர்களாய் மாற்றி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் எடுக்கணுமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அந்த ஞானஸ்தானம் எடுக்க வேணும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய நீதியிலே நடக்க வேணும். எல்லாருக்கும் தான் அந்த பிரசங்கம். தயவு செய்து ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள், பரிசுத்த ஆவியானவரை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்குள்ளேயும் அது வர வேண்டும். அநேகர் இந்த வேதத்தை படிப்பீங்களா இருந்தால் அந்த வேதத்தின்படி நடக்கணும். கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் நடக்கிறவனைத்தான் நான் கண்ணோக்கி பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறிக்கொண்டு நான் கிறிஸ்துவின் பிள்ளை, கிறிஸ்து உனக்குள்ளே உனக்குள்ளே வசிக்கிறாரா, உனக்குள்ளே இருக்கிறாரா? உனக்குள்ளே இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது என்னென்று கேட்டால், நீங்கள் எனக்குள்ளும் நான் உங்களுக்குள்ளும் இருக்கும்போது தான் கிரியைகளை நடப்பிப்பேன். ஒருவன் என்னோடு இருக்காவிட்டால் அவன் எனக்கு பங்குள்ளவன் அல்ல. என்னோடு இருக்க வேணும், என்னோடு சேர்ந்திருக்க வேணும்.
இரண்டு கிடா பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூவரும் இசைந்திருக்கிறாங்க திருத்துவ தேவன். அப்போ நீங்களும் அவர்களோடு இசைந்திருக்க வேணும், ஒன்றாய் இருக்க வேணும். நானும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாய் இருக்க வேணும் என்று நான் விரும்புகிறேன். வேதத்தை நாங்கள் ஆணித்தனமாய் படிப்போமாய் இருந்தால் ஒருவரோட கசப்பு வைக்க மாட்டோம், ஒருவரோட வெறுப்பு வைக்க மாட்டோம், இல்லாத பொல்லாத சொல்ல மாட்டோம். இல்லாத பொல்லாத சொன்னாலும் ஆண்டவரே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா, நான் அதை செய்யலை, நீ செய்திருந்தா செய்தேன்ட்டு ஒத்துக்கொள்ளு. தப்பு செய்திருந்தா தப்பு செய்தவன் தப்பு தப்பு தப்புத்தான். தப்பு செய்யாதவன் ஆண்டவரே நான் செய்யல இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நான் உங்களுக்கு சொல்ல போனால் கணக்கு காரியங்களை நான் அடுக்கலாம். ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதங்கள். ஒரு சிலர் ஒரு காலத்தில் களவெடுத்தாங்க. ஆண்டவர்கிட்ட பாதத்தில் இருந்து கேட்டேன், ஆண்டவரே நானே ஏழை, எனக்கே இதுதான் இருக்குது, இதையும் களவெடுத்து கொண்டு போகிறாங்களே ஆண்டவரே, நீங்கள் இந்த ஆண்டவரே களவெடுத்தவங்களை ஒன்றும் செய்யாதீங்க, மன்னியுங்கோ, ஆனாலும் கொண்டு போட செய்யுங்கோ ஆண்டவரே என்று கொண்டு போட்டாங்க. எவ்வளவு காரியங்க, எத்தனை களவுகள் போனது. ஆனாலும் ஆண்டவரிடத்துலேருந்து ப்ரேயர் பண்ணும்போது அது எனக்கு தாமதித்தாலும் கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க. இப்போவும் பெரிய ஒரு அதிசயங்களை ஆண்டவர் ஜெபத்தின் வழியாக செய்கிறாரு. நாங்கள் ஆண்டவரோடு இருந்தால் தான் ஆண்டவர் எங்களோடு இருப்பார். நான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம் இல்லையா? அவள் தன்னை விட்டு எடுபடாத, யார் எங்களை விட்டு ஆண்டவர் எடுபடக்கூடாது. கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆண்டவரை விட்டு தூரத்தில் நிற்கிறோம். பேர் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துவோட இணைந்திருக்கிறவன், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவனுக்குள்ள என்ன இருக்கும்? வேத படிப்பு இருக்கும், வேத அறிவு இருக்கும், வேதத்தை தியானிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், தியானிப்பார்கள், தேவனோடு இருப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், மற்றவர்களுக்காக, தேசத்துக்காய், சபைகளுக்காய், எல்லாத்துக்காய் ஜெபம் பண்ணுவார்கள், கர்த்தரோடு இசைந்திருப்பார்கள். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்வார்கள். ஒருவன் மறுபடி புறக்காவிட்டால் பரலோராட்சியத்துக்கு நுழைய முடியாது. நான் 4 கோத்தல் சாராயத்தை அடித்து போட்டிருந்து என் மனைவி பிள்ளைகளோடு சண்டை பிடித்து கொண்டிருப்பேன். ஆனால் ஜெபம் இல்லை, வீட்டில் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் பிரிவினைகள், எத்தனை திருமணங்கள். இதெல்லாம் மறுபடி பிறப்பில்லைங்க. இதிலெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு அழகானதில்லை. கிறிஸ்துவை உடையவன் எப்படியா இருக்க வேணும் என்று தேவ வார்த்தைகள் அப்படியாய் நீங்கள் எந்த பைபிளை படித்தாலும் அதில் அத்தனையிலையும் அதே தான் இருக்குது. கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும். பெரியவர்கள் சொன்னால் கேட்க மாட்டார்கள். அதனால் பெரியவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரை அறிஞ்சவங்களாக இருந்தாலும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. என்னென்னு கேட்டால் புள்ள கேட்குது இல்லை, என்ன செய்கிறது? புள்ள இந்த நாட்டிலே ஐரோப்பியா தேசங்களையும் நீங்கள் திருத்த முடியாது. எங்கள் இப்போ எல்லா நாடும் பழுதாக போய் எல்லா நாடும் குப்பையாக போயிட்டுது. இப்போ இந்த குப்பைகள் எல்லாத்தையும் அள்ளுறதுக்கு திருப்பி ஆண்டவர் என்ன பாடுபடவா வேணும்? மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைவீங்களா நீங்கள்? கர்த்தருக்கு பயந்து நடவுங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் தான் செய்கிறது இன்னதென்று அறிஞ்சு கொள்ளுவான். நல்லது செய்கிறனா கெட்டது செய்கிறான். எல்லாருக்கும் நல்லது செய்ய வேணுங்க. இப்போ அறியாதவனுக்கும் நாங்கள் அறிய வைக்க வேணும். இதுதான் கடவுள், இதுதான் வழி, இதுதான் சத்தியம். நான் இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சமாக தான் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்று கேட்டால் எல்லாத்தையும் நாங்கள் ஒருமிக்க போடுவோமா இருந்தால் சில பேர் அதை முண்டி விழுங்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பாடு போகும். இப்போ பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்கள். என்னென்னு கேட்டால் ஒரு மீனை நீங்கள் ஆராய்ஞ்சு சாப்பிட்டா தான் போகும். அப்படியே மீனை தூக்கி போட்டிங்கன்னா முள்ளும் போயிடும் இல்லையா? தொண்டைக்கு போய் சிக்கிடும். அது மாதிரி தான் சில பேர் பாருங்கள், சாப்பாடுகளில் மரக்கறிகளை என்னத்தை போட்டாலும் வெந்தயத்தை அங்கால தள்ளி வைக்கிறது, சீரகத்தை இஞ்சால தள்ளி வைக்கிறது, தேவையற்றது அங்கால தள்ளி ஆனால் நாங்கள் தேவையற்ற அந்த சாப்பாட்டுக்கு இருக்கிற தேவையற்றதுகளெல்லாம் அங்கால தள்ளி வைக்கிறது மாதிரி எங்களோட வாழ்க்கையிலே தேவையற்றதுகளை தள்ளி வைக்க மாட்டோம். தேவையற்றதுகளை நாங்கள் தள்ளி வைக்க வேணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேணும். ஆண்டவருடைய மகிமையை காண வேணும். ஆண்டவர் பாருங்க, அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைப்படாது. பாருங்க, விசுவாசிக்காதவன் ஆண்டவரை காண மாட்டான், விசுவாசித்தவன் காணுவான். ஏன் எப்படி காணுவான்னு நினைக்கிறீங்க?
அவனுடைய செயல்கள் எல்லாம் மாறும். ஆண்டவர் இருக்கிறார். இந்த வசனத்தை படிக்க படிக்க ஆண்டவர் இருக்கிறார். வேதத்தை படித்து பாருங்கள். உங்களுக்காகத்தானே மரிச்சார், உங்களுக்காக எனக்காகத்தானே மரிச்சார், இந்த ஜனங்களுக்காகத்தானே மரிச்சார். ஏன் மரிச்சார்? அதுதான் கேள்வி. ஆண்டவர் என்னத்துக்காக மரிச்சார்? ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரிச்சார். அப்போ பாவத்தை தானே நாம் விட வேணும். பாவத்தை பச்சை தண்ணி போல் குடிச்சு கொண்டு நாங்கள் என்ன கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் பெற்று கொண்டு போகக்கூடாது. அது அடுக்காத காரியம். பாவத்தை பச்சை தண்ணி போல் குடிக்கிறோம் பாருங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். மனைவியோட கணவன் சண்டை பிடிக்கும் போதும் அந்த மாதிரி நீர் நீ என்னத்தை கொண்டு வந்தாய்? இது சில கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள். இதெல்லாம் ஆண்டவற்ற பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள்னு சொல்ல முடியாதுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவன் கிறிஸ்துவை நோக்கித்தான் பார்ப்பான். கிறிஸ்து நடந்த அடிச்சுவடுகள்லாம் நடப்பான். கிறிஸ்துவை போல தான் நடப்பான். ஏனென்று கேட்டால் அவர் என்ன பணத்துக்காக அந்த பூமிக்கு வந்தார்? அவர் ஐஸ்வர்ய சம்பந்தன், தேவையான அனைத்தையும் மிகுதியாக கொடுக்குறவர். அப்போ அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் தேடும்போது நாங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய நீதியிலே நடக்கிறவர்களாக இருக்கணும். ஞானஸ்தானம் என்றது நீங்கள் நினைக்கிறது இது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். நீங்கள் மனம் திரும்ப வேணும். கடவுள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் கடவுளை அறிந்ததுக்கு பிறகு உங்களுக்குள்ளே இருக்கிற ஞானஸ்தானம் என்னென்று கேட்டால் மறுபடி பிறக்கிறது. பாவத்தை விட்டு மறுபடி. இன்றைக்கு பாவத்தை விட்டு மறுபடி பிறக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை. பாவத்தை விடவே விருப்பம் இல்லை. அதை அப்படியே வச்சிருந்து குடிய கெடுக்குமென்று அநேகருடைய குடிகட்டு போய் கிடக்கு. அநேகருடைய வாழ்க்கை மண்ணாக போய் கிடக்குது. சபைகளுக்குள்ளேயும் தான், சபைகளுக்குள்ளேயும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். எப்படி என்று கேட்டால் எல்லாரும் விசுவாசிகளும் அல்ல, எல்லாரும் நீதிமானும் அல்ல, எல்லாரும் பரிசுத்தவானும் அல்ல. ஏனென்று கேட்டால் ஆண்டவர் கண்டுகொள்ளுவார் அந்த இடத்துல. யார் பரிசுத்தவான், யார் நீதிமான், யார் பொய் சொல்கிறான், யார் களவெடுக்கிறான், யார் பின்வாங்கி போடுறான். அது சபைகளுக்குள்ள நடக்கிற காரியங்கள் நல்லது கெட்டது எல்லாம் எங்கும் இருக்கும். ஆனால் நான் தான் அறிஞ்சு கொள்ள வேணும், நான் நடக்கிற வழி கெட்ட வழியா நல்ல வழியாண்டு. அவையலை பார்க்குறது இவியலை பார்க்குறது, அவையை தானே நடக்கினோம், அவையை நடக்கிற மாதிரி நாங்கள் நடந்தா என்னன்னு கேட்குறது. அவையல் நடக்கிற அவங்க பழஞ்சோறு சாப்பிடுவாங்க, நீங்கள் சாப்பிடுவீங்களோ? அவங்க பழஞ்சோறும் வெங்காய தண்ணியும் குடிப்பாங்க, நீங்கள் சாப்பிடுவீங்களோ? ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி சாப்பாட்டுகள்லேயே நீங்கள் வித்தியாசம் பார்க்குற நீங்கள் உங்களுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்க வேண்டிய மற்றவங்களை ஏன் பார்க்குறீங்க? மற்றவங்களை பார்த்து ஓடுறதால நீங்கள் பரலோகத்துக்கு ஓடிடுவீங்களா என்ன? பவுலடியான பாருங்க, மற்றவங்களை பார்த்து அவன் ஓட இல்லை. அதனால நான் சொல்கிறான் என்னென்னு கேட்டால், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் இது முதல் கொண்டு எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஓடினான் என்று பார்க்குறீங்க? அவன் என்ன சும்மாவா ஓடினான்? சுமந்து கொண்டு ஓடினான். அடி 40 அடி, கப்பல் சேதங்கள், அவனுக்கு வந்த உபத்திரவங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் உபத்திரவங்களுக்குள்ளார போகிறதுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் உபத்திரவத்தை கொடுக்கறதுக்கு விருப்பம். நான் யார் தெரியுமா, என் நிலைமை என்ன புரியுமான்ற மாதிரி போகிறது. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, என்ன மாதிரி இருந்தேன் தெரியுமா, மனைவிமார்கிட்ட கேட்குறதோ, எந்த சந்ததியை பற்றி தெரியுமா, எந்த கௌரவத்தை பற்றி தெரியுமா, வார மனைவிமார்கிட்ட கேட்குற கேள்விகள். கணவன்மார் கணவன்மாரும் திருந்த வேண்டிய இடத்தை திருந்த வேணும், மனைவிமாரும் திருந்த வேண்டிய இடம். எஸ்தரை பாருங்க, நாட்டுக்காக ஜெபம் பண்ணால் 127 நாடுகளை சுதந்திரமாய் பெற்றுக் கொடுத்தாள். மனைவிமார் கணவன்மாருக்காக ஜெபிக்கணும், கணவன்மார் மனைவிமாருக்காக ஜெபிக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவர்களாகவே இப்படியே வாழ்ந்துட்டு போகிறதில்லை. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறீங்க, பிள்ளைகள் நிற்கக்கூடாத இடத்துல நிற்குங்கள், பேசக்கூடாத பேசுங்கள், நீங்கள் நிற்கக்கூடாத இடத்த நிற்பீங்க, பேசக்கூடாத பேசுங்க. ஆனால் கிறிஸ்துவை உடையவர்களாய் வந்த பிறகு, கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்த பிறகு உங்களுக்குள்ளே அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் நாளுக்கு நாளாக மாற்றப்பட்டு போகுதே பாருங்கள். இப்படியாய் நீங்கள் வாழ வேணுமென்றது தான் தேவனுடைய சித்தம். நீங்கள் மறுபடி பிறக்க வேணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேணும்.
அக்னியின் ஆவியானவர். அவர் அக்னியின் ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டால் நீங்கள் செய்ய போகிற சின்ன சின்ன பாவங்களை சுட்டெரித்து போடுவார் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டும் போது அவர் சுட்டெரித்து போடுவார். அது சுட்டெரிப்பின் ஆவியானவர். பலிப்பிடங்களை செப்பனிடுகிற ஆவியானவர். பாளையங்களை சுத்தம் பண்ணுகிற ஆவியானவர். பாளையம் எது? உங்களுடைய இருதயமாகிய பாளையத்தை சுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தருக்கு பயந்து நடவுங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்க. கடைசி காலங்களில் இருக்கிறோம். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. பாவத்தை பச்சை தண்ணி போல குடிச்சு கொண்டு நான் பரிசுத்தவான் என்று சொல்லவும் முடியாது, கௌரவம் பாராட்டுவோம் பாருங்க. எல்லாத்துலேயும் கௌரவம் பாராட்டுவோம் பாவத்தை வச்சுக்கொண்டு. பாவத்தை இருதயத்தில் பச்சை தண்ணி போல குடிச்சு கொண்டு திரிவோம். தாவீது ராஜா விழ செய்த போது ஊசியாவின் மனைவியை வச்சிருந்த போது ஆண்டவர் அடித்தார் பாருங்க. பைபிளை படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் பாவம்ண்டா என்ன, அடியண்டால் என்ன, உதயண்டால் என்னன்ட்டு. ஆண்டவர் அந்த காலத்தில் பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணண்டு கொடுத்தார் பாருங்க. இந்த காலத்தில் உங்களை எல்லாம் மன்னிச்சு என் புள்ள நாளைக்கு மனம் திரும்புவான், நாளண்டைக்கு மனம் திரும்புவான், இண்டைக்கு மனம் திரும்புவான், இன்னும் போகிற காலத்தில் மனம் திரும்புவான். அத்திமரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கனி கொடுக்காத மரம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படுமாட்டு. அப்போ நீங்கள் நல்ல கனி கொடுக்காட்டா பாவத்திலேயே உங்களோட பிள்ளைகளும் சாகும், நீங்களும் சாவீங்க. பாவத்தை பச்சை தனி நீங்கள் செய்கிற பாவம் தான் உங்கள் பிள்ளைகளை சூழும். உங்கள் பிள்ளைகள் செய்கிற பாவம் தான் உங்களை சூழும் என்று எழுதியிருக்கிறது. அதனால் நான் சொல்கிறேன் என்னென்று கேட்டால், சபையாக இருந்தானே, சபைகளில் இருக்கிறவர்களாக இருந்தானே, அல்ல எங்கே இருக்கிறவர்களா கிறிஸ்தவர்கள், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தான் நான் சொல்கிறது. கிறிஸ்து இல்லாதவனுக்கும் தான் சொல்கிறேன், கிறிஸ்துவை உடையவனுக்கும் தான் சொல்கிறேன். நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், நல்ல நிலம் கெட்ட நிலங்கள் பார்க்குறோம். அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டால் அதை எப்படி என் பலன் கொடுக்குமென்று பார்க்குறீங்களா? நல்ல நிலத்தில் விதைக்கிற விதை எப்படி பலன் கொடுக்கும்? 30, 60, 100 பலன் கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு கல்லும் முள்ளும் உள்ள இடத்துல நீங்கள் விதைச்சு பாருங்க, பலன் கொடுக்காது, கொஞ்சம்தான் கொடுக்கும். அது 1, 2 தான் கொடுக்கும். அப்போ நல்ல நிலமாக இருக்கணும். நீங்கள் நல்ல நிலமாக இருந்தால் தான் உங்களுக்குள்ள இருக்கிற பலன் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் போகும். அதனால தான் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால், கர்த்தருக்குள்ளே வாழுங்க, கர்த்தரோட நடவுங்க, மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு மறந்துடுங்க. பாவத்தை பச்சை தண்ணி போல குடிச்சு கொண்டு நானும் ஒரு மனுஷன்தான் என்று வாழ்கிறது அது கேவலமானது. கேவலமானது, கர்த்தருக்கு அருவருப்பானது. மனுஷனுக்கு அருவருக்கிறது இல்லை. மனுஷன் இன்றைக்கு பார்த்துட்டு நான் அவன் அந்த பக்கத்தால் போயிடுவான். ஆனால் கர்த்தர் துக்கப்படுவார் இல்லையா? ஆண்டவர் துக்கப்படுவார். என் பிள்ளைகள் பாவத்தில் மடிகிறார்கள் பாருங்க. எனக்காக பாருங்கள் 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. நான் மறிச்சிட்டேன்ட்டு 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. ஆனால் 40 நாள் முட்டியை விட்டு பாருங்கள் என்ன எல்லாம் செய்கிறாங்கன்ட்டு. அது ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க, சபைக்களையும் தான் சொல்கிறோம். 40 நாள் நாங்கள் என்ன செய்கிறோம், பெரிய வெள்ளி வியாழன் நேரம் எல்லாம் செய்கிறோம் பாருங்க. எல்லாம் செய்து சாப்பிட்டு பிடிச்சி எல்லாம் செய்கிறோம். அது ஆசன வழியாக போய்விடும். செய்கிற காரியங்கள் எல்லாம் பாருங்கள், தில்லுமுள்ளான காரியங்கள். ஒருத்தர் பகைக்கிறது பாருங்க. பகை உள்ளுக்குள்ளேயே வஞ்சகம், சூது, புறாண்மை, காமகாரங்கள். சுயத்தை சாகடிக்கணும். சுயத்தை சாகடித்தால் தான் சுகமாக ஆண்டவருக்குள்ளே வாழ முடியும். சுயம் இருந்தால் வாழ முடியும். நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் வெறுக்கணும். உங்களை வெறுத்தால் தான். ஏன்னு கேட்டால், உங்களை வெறுக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசாபாசங்கள். நாங்கள் 10 பவுனில் நகை போடுறான், இவன் 50 பவுனில் தாலி கட்டுறான், இவன் 3 பவுனில் போடுறான், இவன் அங்கே போகிறான், அவள் அந்த அவள் சிங்கப்பூர் போகிறா, இவன் மலேசியா போகிறா, இவன் லண்டன் போகிறா, அங்கே போகிறா, நாங்கள் போகல, எங்கட புருஷன்மார் கொண்டு போகல. ஐயா, இதெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் இருப்பீங்கன்னா பரலோகம் போகிறதுக்கு இப்போ அவங்கள பார்த்தா போகிறீங்க நீங்கள். இன்றைக்கு இருக்கிறவனை நாளைக்கு காண முடியாமல் இருக்குது. தயவு செய்து கர்த்தருக்குள்ள ஆண்டவருக்குள்ளே வாழுங்க. மனுஷரோட மனுஷன் பகைக்காதீங்க, களவெடுக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க, பாவம் செய்யாதீங்க, பாவத்தை பச்சை தண்ணி போல குடிச்சு கொண்டு நானும் ஒரு மனுஷனண்டு நடமாடாதீங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க, கர்த்தருக்கு பயந்து நடவுங்க, ஊழியங்களை ஆண்டவருக்கண்டு செய்யுங்க. ஆண்டவருக்கண்டு செய்கிறத எல்லாம் ஆண்டவருக்கண்டு செய்யுங்க. நான் அநேக பேரை பார்த்துருக்குறேன், பக்தி விருத்தியோடு வாழுகிறவர்களையும் பார்க்குறேன்.
இருக்கிற நேரங்களை நீங்கள் வந்து வெளியில் போகத்தான் வேணும், சொந்த பந்தங்களை காக்கணத்தான் வேணும், எல்லாம் செய்யத்தான் வேணும். ஊர்க்கதை உழவாரத்து கதைகளை கதைச்சிட்டு வந்து அவங்களோட கொழுவி போட்டு வந்து நாங்கள் இருந்த ஆண்டவற்ற பிள்ளைகள்னு சொல்ல முடியாது. நேரம் ஜெபத்துக்கு கொடுக்குற நேரங்களையும் திருடக்கூடாது. ஜெபத்துக்கு கொடுக்குற நேரங்களை நீங்கள் கொடுக்க வேணும். அதுதான் மறுபடி பிறப்பு. 9ஆம் மணி நேரம் 10ஆம் மணி நேரம் என்றால் ஆண்டவர் பாருங்க 6ஆம் மணி நேரம் அளவு 9ஆம் மணி நேரம் அண்டைக்கு பிதாவே ஒவ்வொரு நேரத்தையும் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். உங்களுக்கு இன்னும் 24 மணித்தியால நேரம் தந்தா ஊர் கதைகளையும் உலகாரத்து கதைகளையும் கதைச்சு கொண்டு நாங்கள் நேரத்தை பறக்கடிப்போம் பாருங்க பாவத்துக்கண்டு. நல்ல காலம் ஆண்டவர் 24 மணித்தியாலத்தையும் தந்து அதில் 1 மணி நேரமாவது எனக்காக நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க முடியலையான்னு கேட்டார் பாருங்க. 1 மணி நேரம் தான் கேட்டார். மிச்ச மணி நேரத்தை கேட்டுருந்தா நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. தயவுசெய்து மாற்றங்கள் மாறுதல்கள் வர வேண்டும். ஒருத்தர் பட்சித்து கடிக்காதேங்க. ஒருத்தர் தூற்றி தீரியாதேங்க. ஒருத்தர் மன்னியுங்க. மன்னிக்கிறதுக்கு இன்றைக்கு முந்திக் கொள்றதில்லை பாருங்க. நானே முந்திய கொள்ள வேணும், நானே இறங்க வேணும். மன்னிக்கிறதுக்கு முந்திக் கொள்ள வேணும். சமாதானம் பண்ணுறவன் பாக்கியவான். அவன் தேவனை என்ன செய்வானாம்? தரிசிப்பான். தேவனின் நிமித்தம் பாடுகளை அனுபவிங்க. பாடுகள் தேவனின் என்ன பாடுகளை தேவன் உங்களை நிமித்தம் அனுபவிச்சார் இல்லையா? ஆனால் உங்களால் பாடுகளை நியமிக்க முடியல இல்லையா? கர்த்தருக்காக காரியங்களை செய்கிறதுக்கு மறுபடி பிறக்கிறவன் என்ன செய்வான்? ஏழைகளை நேசிப்பான், ஏழைகளுக்கு கொடுப்பான், ஏழைகளுக்கு இன்னுமாய் அள்ளி கொடுக்கிறவன் தான் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தருக்காக வாழுங்க, கர்த்தருக்காக பிரயாசம் படுங்க. இதில் நான் யாரையுமோ ஏவேலுமோ நான் குறை சொல்ல வர இல்லை. ஏன்னா எல்லாரும் மனம் திரும்ப வேணும், எல்லாரும் ஆண்டவரோடு இருக்க வேணும். ரெண்டு கடை பார்க்குறீங்க தானே, யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படி எவ்வளவு ஜனம் மறித்துட்டாங்க. எவ்வளவு ஜனங்கள் வீடு வாசல்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து வாழுகிறாங்க. உங்களுக்கு மனைவி இருக்குது, கணவன் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, சொந்த பந்தங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறத ஆண்டவர் அல்லவா உங்களுக்கு கண்டு வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த நம்ம உண்டாக்கின தேவனை நாம் தேடக்கூடாது? அவருக்கென்ற ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக கொடுத்து வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு வார்த்தையோடு உங்களிடத்தில் வருவேன். நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும். பாவத்தை விட்டு மறுபடி பிறக்க வேண்டும். பாவத்தை கடைசி வரைக்கும் செய்யாதீங்க. உலகம் பாவத்துக்குள்ளே தான் கிடக்குது. ஆனால் உலகம் கிடக்குதுன்ட்டு நாம் கிடக்கக்கூடாது இல்லையா? சட்டங்கள் சொல்லும் மதப்பாவிதம். இன்றைக்கு பாருங்கள், கஞ்சாக்களுக்கு சட்டங்கள் அனுமதிச்சிருக்குது. நீங்கள் அதை பாவிக்காதீங்க. அதை பாவிச்சுட்டு குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகள் கண்ட மாதிரியும் போகுதுகள், பிள்ளைகளுக்குள்ள தீர்மானம் எடுக்க முடியாத காரியங்களினால பிள்ளைகள் விழுந்து போகிறார்கள். பெற்றோர்கள் அவர்களை பேச முடியாமல் இருக்கிறது. நாட்டு சட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல சட்டங்கள் வர வேணும் என்று. பிள்ளைகளை காப்பாற்ற வேணும் இல்லையா? ஜனங்களை காப்பாற்ற வேணும் இல்லையா? சட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் முக்கியம், மனம் திரும்புதல் முக்கியம், ஞானஸ்தானம் முக்கியம், பரிசுத்த ஆவியானவர் அக்கினியானவர் எங்களுக்குள்ள இருக்க வேண்டியது முக்கியமானது. தீய காரியங்கள், தீட்டான காரியங்கள் எல்லாம் உள்ளத்துக்குள்ள வச்சிருப்போம். அதையெல்லாம் அகற்றி போட வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை, என் ஜனங்களுடைய கடமை, ஆண்டவருடைய கடமை. அதனால் உங்களுக்கு சொல்கிறோம், பாவத்தை விட்டு மனம் திரும்பி மறுபடி பிறவுங்க. மறுபடி பிறக்கிறது முக்கியமானது என்பதை இந்த வேதத்திலே உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு வார்த்தையோடு உங்கள் மத்தியிலே வருவேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபத்தோடு உங்கள் மத்தியிலே நான் அதை முடிக்க போகிறேன்.
தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, நீங்கள் மரித்தீர், சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், மீண்டும் வர இருக்கிறவர். அப்பா, உம்முடைய வருகைக்கு நாங்கள் பங்கும் பாத்திரம் உள்ளவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க சுவாமினி. ஒவ்வொரு ஜனங்களையும் மாற்றுங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் மாற்றுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புவார்களாக, பாவத்தை பச்சை தண்ணி போல குடித்து வாழாதபடிக்கப்பா. ஆண்டவரே, என்னென்ன பாவத்துக்குள்ள கட்டப்பட்டு கிடக்கிறார்களோ, எந்தெந்த நோயில் கட்டப்பட்டு கிடக்கிறார்களோ, ஆண்டவரே ஐயா, மாற்ற முடியாத நோய்கள், மாற்ற முடியாத வேதனைகள், ஆண்டவரே இதிலிருந்து விடுதலை தேவன் கொடுப்பார் என்ற ஒரு உணர்வோடு உணர்ச்சியோடு கர்த்தரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்று மன்றாடுகிறேன் ஐயா. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே வருவார்களாக, உம்மிடத்திலே ஓடி வருவார்களாக. ஆண்டவர், மகளே மகனே, உன் இதயத்தை எனக்கு தருவாயாண்டு கேட்ட தேவனிடத்திலே ஓடி வருவார்களாக ராஜா. குடும்பங்களுக்குள்ள சமாதானம், பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சமாதானம், கீழ்ப்படிவு, ஆண்டவரே பெற்ற கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆண்டவரே கர்த்தாவே ஐயா அன்பு சமாதானம் வரும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. கேட்கிற ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப கிருபை செய்யுங்கப்பா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆவியானவரே. சுவிசேஷங்கள் உலகம் எங்கிலும் அறிவிக்கப்படுகிறது ஐயா, முடிவு உடனே வராதென்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, சுவிசேஷங்களை அறிவிக்கிற பாதங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.